பல பறவைகள், பல விலங்குகள் நம்மை ஆச்சரியப்படுத்தும். என்னை பொறுத்தவரையில் எனக்கு இந்த மிருகங்கள் அதுகளில் ரொம்ப விருப்பம். அதுலேயும் குறிப்பாக இந்த வைல்டாக இருக்கக்கூடிய மிருகங்களை போயிட்டு பார்த்து அதை பற்றி அறியணும் அப்படின்றதுல ரொம்ப காலமாக விருப்பம். ஆனால் அதுக்கான நேரங்கள் கிடைக்கிறது குறைவு. அப்படி இருக்கிற நேரம் எனக்கு இந்த ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் நீண்ட காலமாகவே எனக்கு பிடித்த ஒரு பறவை இந்த குக்கபுரா. நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும், இந்த கிரிக்கெட் பேட்டில் இந்த குக்கபுரா பேட் வந்து மிகவும் பிரபலமானது. இது ஒரு பேராக பார்த்தோன்னே முதல்ல இப்படி ஒரு பறவை இருக்குன்னே எனக்கு தெரியாது. பிறகு அதை ஆராய்ஞ்சிட்டு போகிற நேரம் தான் இந்த பறவையை பற்றி எனக்கு தெரிய வந்தது. தெரிஞ்ச நாளில் இருந்து நானும் நினச்சிட்டு இருந்தேன் இது ஒரு பெரிய பறவை, அதனுடைய சவுண்ட் எல்லாம் கேட்குற நேரம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிறகு தான் பார்த்தா அது ஒரு சிறிய பறவை. ஆனால் இந்த கடுகு சிறிதென்றாலும் காரம் பெரிது அப்படி என்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆள் சின்னது ஆனால் சவுண்டு ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி தான் இவர் வந்து. சரி, இந்த குக்கபுராவை பற்றி பார்க்க போகிறோம். அண்மையில் வந்து மெல்பர்னில் வந்து எமரல்டு அப்படி என்று சொல்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த எமரல்டுக்கு போகிற நேரம் அங்கே இந்த குக்கபுரா பறவை வந்து மிக அருகிலே வந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அதை பார்த்த டென்ஷனில் எனக்கு வந்து அந்த வேர்ட்டிக்கலாக தான் அந்த வீடியோவை என்னால் எடுக்க முடிஞ்சது. ஸோ அதை அப்படியே பக்கத்தில் கொண்டு போயிட்டு ரொம்ப மிக அருகில் போயிட்டு அந்த வீடியோவை எடுத்தேன். அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அது ஆள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் எல்லாரையுமே வந்து இனம் கண்டு கொள்ளக்கூடியவர். நிறைய மக்கள் இந்த டேம் பகுதிக்கு வருவார்கள். இந்த எமரல்டு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த அளவிலான ஒரு மிகப்பெரிய டேம் இருக்கின்றது. வந்து அது மட்டும் இல்லை, நிறைய பார்க்ஸ் இருக்குது. அங்கே வந்து உட்கார்ந்துருந்து எல்லாருமே சாப்பிடுவார்கள். தங்களுடைய ஒரு பொழுதை கழித்து விட்டு போவதற்கு ஒரு இனிமையான இடம். அந்த பகுதி ஒரு காடு அதுகளோட சேர்ந்த ஒரு பகுதி. அங்கே தான் இவரை பார்த்தேன். இங்கே நிறைய மக்கள் வந்து போகிறது அவருக்கு பழக்கமாகிட்டு. அதனால் நாங்கள் அருகில் போகிற நேரம் அவர் பயப்படாமல் அப்படியே உட்கார்ந்துருந்தார் வந்து. ஸோ அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த குக்காபுரா வந்து குறிப்பாக ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு நேட்டிவ் பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய சிரிப்பு சத்தம் பார்த்திங்க முடியும்னு சொன்னால் உலகம் முழுக்க புகழ்பெற்றது. கொஞ்சம் பாருங்கள், கேட்டு பாருங்கள். இது லாஃபிங் குக்காபுரா அப்படி என்று சொல்வார்கள். இதனை வந்து இதுக்கு தமிழில் என்ன பேர் தெரியுமா? அதுக்கும் குக்காபுரா தான். ஏன் அப்படின்னு சொன்னால் இது இந்த நாட்டிலேயே உரியது வந்து தமிழில் இது இல்லாதபடியாக இதுக்கு குக்காபுரான்னு தான் இதுவரைக்கும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இனி யாராவது இதுக்கு ஒரு தமிழ் பேர் இருக்குது அப்படி என்று சொன்னால் அதுதான் சரியா. சரி, இதனுடைய அறிவியல் பேர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டெக்கோலோ நோவாகினியா அப்படி என்று சொல்வார்கள். இது கிங்ஃபிஷர் குடும்பத்தைச் சேர்ந்தது. கொக்காபுராவினுடைய தோற்றத்தை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய தலை, வலிமையான நீண்ட அப்படி அந்த சொண்டு, அழகு, பழுப்பு வெள்ளை மற்றும் கருப்பு கலந்த இறகுகள், சிலதில் அப்படி அந்த ப்ளூ கலர் கூட இருக்கும். கண்கள் வந்து மிக கூர்மையானவை. வால் வந்து கொஞ்சம் நீளமாக அப்படியே இருக்கும். ஒரு 40 தொடக்கம் 45 சென்டிமீட்டர் நீளம், ஒரு 300 தொடக்கம் 500 கிராம்ஸ். இப்படி தான் இவருடைய அந்த அமைப்பு. ஆண் பெண் மற்றும் பெண் குக்காபுரா வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதில் அந்த பெண் பறவையினுடைய வால் பகுதி வந்து கொஞ்சம் ஒரு பழுப்பு நிறமாக இருக்கும் அப்படி என்று சொல்வார்கள். அதிகளவு பழுப்பு நிறமாக இருக்கும் அப்படி என்று சொல்வார்கள். குக்காபுராவின் சத்தம் வந்து மனிதர்கள் சிரிப்பது போல இருக்கும் என்பதால் இது உலகம் முழுக்க பிரபலமானது. ஏன் இது இப்படி சத்தம் போடுது அப்படி என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்ற பொழுது, தன்னுடைய பகுதி, தன்னுடைய டெரிட்டரி இருக்குல்ல, அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு, மற்றது குடும்ப உறுப்பினர்களோட வந்து தொடர்பு கொள்றதுக்கு வந்து, மற்றது ஏதாவது ஒரு ஆபத்து எச்சரிக்கை தரதுக்கு, யாராவது தங்களுடைய ஏரியாக்களை வாராங்க, புதுசாக இருக்கிறாங்க, தன்னுடைய எதிரி தங்களை வேட்டையாடக்கூடியவர்கள் யாராவது பறவைகளாக இருக்கலாம், அது மிருகங்களாக இருக்கலாம், இவங்க வாராங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. காலையிலையும் மாலையிலையும் வந்து அவங்க சத்தம் போடுவாங்க. பல கிலோமீட்டர்களுக்கு இது கேட்கும், இதனுடைய சத்தம். ஸோ அப்போ அந்த நேரத்தில் நான் எழும்பிட்டேன், இந்த ஏரியாவில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு வந்து தொடர்பு கொள்வதற்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். காலையில் மாலையில் இது நிச்சயமாக இப்போ நம்ம ஊரில் அந்த காக்கா சத்தம் போடும் இல்லை, அது மாதிரி இந்த குக்காபுராவினுடைய சத்தத்தை பொதுவாக எல்லா இடங்களையும் வந்து நாங்கள் கேட்கலாம். வந்து இது ஆஸ்திரேலியா மற்றும் நியூகினியா போன்ற நாடுகளில் வந்து தான் அதிக அளவிலே இந்த பறவை காணப்படுகிறது. அந்த நாட்டுக்கே உரிய பறவைகளில் இது ஒன்று. ஆனால்
நியூசிலாந்து போன்ற இடங்களில் வந்து அங்கே கொண்டு போய் அதனை உருவாக்கி இருக்கிறார்கள். அங்கே வந்து இனப்பெருக்கம் செய்யப்பட்டு அங்கேயும் இப்பொழுது அதிகளவிலே இருக்கிறது வந்து. இது வந்து யூக்கலிப்டஸ் காடுகள், பூங்காக்கள், தோட்டங்கள், புறநகர் பகுதிகள். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் பல வீடுகளுக்கு அருகிலே வந்து இவர்கள் இருப்பார்கள் வந்து. பிடிக்க முடியாது. என்னென்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இந்த பறவையை வந்து நாங்கள் வளர்க்க முடியாது, ஒரு உத்தியோகபூர்வமாக வளர்க்க முடியாது. இங்கே அனுமதி இல்லை. இது பாதுகாக்கப்பட்ட ஒரு பறவையாக கருதப்படுவதால் வந்து இங்கே அதுக்கு அனுமதி இல்லை. அப்படி இருக்குது வந்து. இது வந்து ஒரு வேட்டையாடுற பறவை. பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாம்பு, சிறிய வகை பாம்புகள், பல்லி, பூச்சிகள், சிறிய எலி, தவளை, மீன், சின்ன சின்ன பறவைகளை கூட சில வேளையில் இது வேட்டையாடக்கூடியது இந்த குக்காபுரா. கிளையில் அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கும். திடீரென அப்படியே போயிட்டு கவிட்டு வந்துடும். போயிட்டு அது தன்னுடைய இரையை வந்து மரத்தின் ஓட்டையில் வந்து கூடு கட்டி வாழக்கூடியது. சில நேரங்களில் இந்த டெர்மைட் மவுண்ட்லையும் கூட கூடு கட்டக்கூடியது. இது 2 முதல் 4 முட்டைகளிடும். ஆண் மற்றும் பெண் இருவரும் ஒருதர் கவனித்துக் கொள்வார்கள். மிக அந்யோன்யமாக வாழக்கூடியவை. நீண்ட காலத்திற்கு ஒரே ஜோடியாக வாழக்கூடிய ஒரு பறவை இந்த குக்காபுரா என்பது இன்னும் ஒரு தகவல். இது குடும்பமாகவே வாழக்கூடியது. இதில் என்ன இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அப்படி என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதனுடைய குழந்தைகள் வளர்ந்து வந்த பிறகும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த அடுத்த வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தீனியை கொண்டு போயிட்டு கொடுத்து வளர்க்குமாம். ஸோ இது அதனுடைய ஒரு பெரிய விஷயம் என்று சொல்கிறார்கள் வந்து. இந்த குக்காபுரா வந்து சிறிய பாம்புகளை பிடித்து என்ன செய்யும், இந்த மரக்கிளையில் அடித்து அப்படியே கொன்றும். அதே நேரம் மனிதர்களை வந்து இது நீண்ட காலத்திற்கு மறக்காமல் இருக்கும். யாரையாச்சும் ஒரு ஆளை பார்த்து அதை அடிக்கடி பழகிட்டுதுன்னு சொன்னால் அந்த ஆளை மறந்துடாது. ஸோ அவைகளை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு திறனும் இதற்கு இருக்கிறது வந்து. இது வந்து ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு அடையாளமான பறவை. பல பாடல்களில் இருக்கிறது. மக்களோடு அவர்களுடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஆஸ்திரேலியாவினுடைய பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையிலே வந்து இது மிகவும் ஒரு ஒன்று சேர்ந்த ஒரு பறவை என்று சொல்வார்கள். என்று சொன்னால் அவர்களுக்கான ஒரு அடையாளமாக அவர்களுடைய பல விடயங்கள் இந்த பறவையை வைத்து அவர்கள் பல எதிரிகளாக இருக்கட்டும் பல விடயங்களை கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை வைத்து பல வேட்டையாடுகின்ற திறன் என்பவற்றையெல்லாம் அவர்கள் கைகொண்டிருக்கிறார்கள் என்று பல இலக்கியங்களில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது வந்து. இதற்கு யாரால் ஆபத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கழுகுகள், காட்டுப்பூனைகள், நரி, இவைகள் வந்து இந்த பறவைகளை வந்து கொல்லக்கூடியவை, இந்த பறவைகளை அழித்து விடக்கூடியவை. மனிதர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காடழிப்பு மிக முக்கியம். அதுவும் இங்கே வந்து நிறைய வீடுகளை கட்டி கொண்டு போவாங்க. ஒரு டெவலப்மெண்ட்ஸ் என்று சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் வந்து பல காடுகள் அழிக்கப்பட்டு வரும். அதே நேரம் மாசு, பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் இருந்து வரக்கூடிய மாசு, இது பொதுவான உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இந்த பிரச்சனையும் வந்து இருக்கிறது வந்து. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஆனால் இது என்ன கவலையில் நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டி ஏதோ ஒரு மைண்ட் செட்டாவில் இருந்துட்டு இந்த பறவையினுடைய அந்த சிரிக்கிற சவுண்ட், அந்த அது கத்துற ஸ்டைல், அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கணம் அப்படியே உங்களோட மூடே சேஞ்ச் ஆயிரும். நீங்களும் சிரிச்சிருவீங்க, எப்படியோ சிரிச்சிருவீங்க. அது சிரிக்கிறதுன்னு இல்லை, அது எழுப்புகின்ற ஒலி, அதை பார்த்து நீங்களும் சிரிச்சிருவீங்க. ஸோ இதை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்னா நிறைய பேருக்கு இந்த குக்காபுராவை பற்றி தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம். அறியாதவர்களுக்கு இது ஒரு தகவல். ஸோ சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் RP அபர்ணா சுதன். வணக்கம்.